ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பிப்ஸ் தி டேர். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட கோல்டு பிரேக் டவுன் தான் பண்ணி பேச போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் ஓவராலாக கோல்டு வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணோன்னே சொல்லிட்டேன். இது பிரேக் பண்ணாவே மார்க்கெட் வந்து ஓவரால் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் இங்கேருந்தே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் பையர்ஸ் விசஸ் செல்லர்ஸ் சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஏன் இந்த ப்ளேஸில் வந்துட்டு பையர்ஸ் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதுதான் வந்துட்டு இது ஒரு பையர் செல்லர்ஸ் இருக்க பிளேஸ். இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்ஸில் வந்து பையர்ஸ் அதிகமாகிடுவாங்க. அதே மாதிரி இந்த பிளேஸை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் திரும்ப பையர்ஸோட பவர் வந்து அதிகமாகிடும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கே வந்து பிரேக் பண்ணியாச்சு. மார்க்கெட்ஸில் பையர்ஸுமே வந்து மார்க்கெட்டில் ஃபுல்லாக என்ட்ரி ஆயாச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து மண்டேலேருந்து பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கில் வந்து மார்க்கெட் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. எனக்கு டூஸ்டே மட்டும் எனக்கு வந்து நான் எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆச்சு. ஒரு 2 ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆச்சு. மிச்சப்படி நான் ட்ரேடு வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து வெனஸ்டே தேர்ஸ்டே ஒன்று எடுத்தேன், அவ்வளோதான். மிச்சப்படி நான் வந்து பெருசாக ட்ரேட் எடுக்கல. ஸோ நான் ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணி காட்டுறேன். பட் டெய்லியுமே வந்து என்ட்ரி இருந்துச்சு தான். ஃப்ரைடே மட்டும் என்ட்ரி கிடைக்கல எனக்கு. மிச்சப்படி மண்டே டியூஸ்டேயுமே வெயிட் பண்ணியிருந்தா கரெக்டாக என்ட்ரி கிடச்சிருக்கும். அண்ட் வெனஸ்டே எனக்கு என்ட்ரி இருந்துச்சான்னு தெரில. தேர்ஸ்டே என்ட்ரி இருந்துச்சு, ஃப்ரைடே என்ட்ரி இல்லை. ஸோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போது 1 ஹவரில் வந்துட்டு மார்க்கெட்டில் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் 1 ஹவரில் இதை பிரேக் பண்ணிருச்சு. எப்போனா மண்டே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனே வந்து மார்க்கெட் இது பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போது மண்டே வந்து என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். மண்டே வந்துட்டு 30 மினிட்ஸில் போய்க்கிறேன். ஸோ இது வந்து ஏஷியா. ஸோ லண்டன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு புல் பேக், ஏஷியா வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இருக்கு. பட் புல் பேக் எடுக்கிறது வந்து மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே இந்த லிக்விடிட்டிக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி வராது, இல்லை இங்கே வராது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் புல்லிஷ் மொமெண்டம் இருக்கனால 30 மினிட்ஸில் வேறு எங்கே லிக்விடிட்டி இருக்குன்னா வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த இருக்கிற இந்த லிக்விடிட்டி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸில் போயிட்டு இங்கே நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு பையர்ஸோட வால்யூம் மொமெண்டம் இருக்கான்னு பார்க்குறேன். இது வந்து பெருசாக வால்யூம் இல்லை. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வால்யூம் மொமெண்டம் பையர்ஸுக்கு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லோ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓவராலாக இந்த லோ வந்து மேனிப்புலேட் பண்ணி எனக்கு எடுக்கணும். மார்க்கெட்டில் வால்யூம் மொமெண்டம் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், வால்யூம் இந்த கேண்டில் தான் இருக்குது. வால்யூம் இருக்குது, ஃபுல்லாக வால்யூம் வந்துருச்சு. மார்க்கெட்டில் பையர்ஸோட வால்யூம் இங்கே வந்துட்டு நம்ம பையர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் மார்க்கெட்டில். அண்ட் இதை எடுத்த உடனே அடுத்த கேண்டிலே பாருங்கள் மொமெண்டம் எவ்வளோ பெருசாக இருக்குது. மொமெண்டம் இருக்கா? அண்ட் ஒரு சின்ன ஒரு புல் பேக் கிடச்சிருக்கு. நான் என்ட்ரி எடுக்கல இங்கே. பட் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இதில் ஹாஃபில் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து 60 பிப்ஸ் நீங்கள் ரிஸ்க் வச்சுருந்தீங்கன்னா எய்ம் பண்ணுறது வந்து அடுத்த ஹைக்கு நீங்கள் எய்ம் பண்ணியிருக்கலாம். இந்த ஹைக்கு எய்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1:8 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தனால எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை மிஸ் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி லண்டன் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். ட்ரெண்டுக்கு வந்து கரெக்டாக ட்ரெண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு லண்டன் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் பாயிண்ட் வந்து உடனே போய் ரீச் ஆகாது. மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு ஹாஃப் போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது ஏன் ஆகுது அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கும். எப்போனா நியூயார்க் டைமில் ஒரு என்ட்ரி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நியூயார்க்கில் போயிட்டு இந்த லிக்விடிட்டி ஃபுல்லாக இருக்கா, இந்த லிக்விடிட்டியை வந்து ஃபுல்லாக ட்ராப் பண்ணுங்க. எப்படி இல்லை 15 மினிட்ஸில் போயிட்டு லிக்விடிட்டி இருக்கான்னு பாருங்கள். 15 மினிட்ஸில் ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஓகே, இது வந்து 15 மினிட்ஸ் லிக்விடிட்டியாக இருந்தது. இதை நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். எப்படி ஓகே, இந்த 15 மினிட்ஸ் லிக்விடிட்டி ட்ராப் பண்ணிக்கிறேன். 3 மினிட்ஸில் போய்க்கிறேன். திரும்ப அதே மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அங்கே ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து எடுத்துட்டு பெருசாக வால்யூம் இல்லை, மொமெண்டம் இல்லை. பட் பையர்ஸோட என்ட்ரி கொஞ்சம் வந்திருக்குங்க. திரும்ப மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பையர்ஸோட வால்யூம் பாருங்கள். இங்கே பையர்ஸோட வால்யூம் அதிகமாகிடுச்சு. அப்போ நான் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா செகண்ட் என்ட்ரி இது. ஸோ என்ட்ரி எடுத்திருந்தேன்னா திரும்ப நான் எது எய்ம் பண்ணுவேன்னா இவ்வளோ தான் எய்ம் பண்ணுவேன். ஆனால் மார்க்கெட் வந்து நீங்கள் மொமெண்டம் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு செல்லர் கேண்டில் கூட இல்லைங்க. செல்லர்ஸ் இங்கே இல்லை மார்க்கெட்டில். அப்போ செல்லர்ஸ் வர வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வரையும் எய்ம் பண்ணிருக்கலாம். இங்கே வரையும் எய்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 500 பிப்ஸ் திரும்பி கிடச்சிருக்கும்.
ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே என்ட்ரி தான். பட் அதே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி லண்டனில் ஒன்று நியூயார்க் ஒன்று எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 என்ட்ரி. பட் நான் ஏன் 15 மினிட்ஸில் வந்து இது பார்க்குறேன் அப்படின்னா 30 மினிட்ஸில் எனக்கு எது இல்லை. மார்க்கெட் ஓவராலாக ரொம்ப புல்லிஷாக இருக்கும்போது வந்துட்டு இது மாதிரி வந்து 15 மினிட்ஸில் போய் பார்க்கலாம். 30 மினிட்ஸில் உங்களுக்கு எந்த லிக்விடிட்டியுமே இல்லை, ரொம்ப கீழே இருக்குது, மார்க்கெட் அவ்வளோ தூரம் வராது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா 15 மினிட்ஸில் என்னென்ன லிக்விடிட்டி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அவ்வளோதான். ஒர்க் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா என்ட்ரி எடுக்க வேணாம், அவ்வளோதான். ஸோ இப்போது மண்டே வந்து 2 என்ட்ரி 2 மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் டூஸ்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ஏசியா வந்து ஃபாலோ ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். டூஸ்டே வந்து இங்கே மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. மார்க்கெட் வந்து இதுதான் 4 ஹவர் லோ இங்கே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஹையர் ஹை ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் மார்க்கெட்டில் வந்து ஒரு இது லோ கிடையாது, இதை பிரேக் பண்ணாதான் லோ. இதுவுமே மார்க்கெட் பாருங்க, இது பிரேக் பண்ணல, இது வந்து ஜஸ்ட் லிக்விடிட்டி தான் கிராப் பண்ணிருக்கு. ஸோ இங்கே இவ்வளோ பெரிய ஃபால் இருக்கும்போது நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் திரும்ப மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு நியூயார்க்லேயோ இல்லைனா லண்டன்லேயோ வந்து மார்க்கெட் இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு நான் எய்ம் பண்ணியிருந்தேன். இதை ட்ராப் பண்ணிட்டு 3 மினிட்ஸில் போயிட்டு என்னோட என்ட்ரியுமே அங்கே ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் அது மிஸ்டேக் கிடையாது, நான் என்ட்ரி கிடச்சதுனால என்ட்ரி எடுத்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தது பட் வால்யூம் இல்லை. அண்ட் எகைன் வந்து இங்கே ஒரு மேனிப்புலேஷன் இருக்குது. இங்கே ஒரு மேனிப்புலேஷன் இருக்குது. மேனிப்புலேஷன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வால்யூம் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஸோ நான் இங்கே என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சுருந்தேன். பட் மார்க்கெட் மேலே போகலை. ஏன்னா ஆல்ரெடி இங்கே பாருங்கள் பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கு. இது செல் ஆஃப் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு புல் பேக். இப்போது ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த புல் பேக் தான் இது. அது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணும்போது வந்து பையர்ஸ் எவ்வளோ வாங்கினாங்களோ, பையர்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போகிறாங்களோ அதே மாதிரி செல்லர்ஸ் வந்து அதோட ஃபாஸ்ட்டாக கீழே வருவாங்க. ஏன்னா எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணும்போது வந்து லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணிட்டு தான் வரணும்னு அவசியமே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு லிக்விடிட்டி கூட நீங்கள் கிராப் பண்ணியிருக்காது. மார்க்கெட் கிராப் பண்ணாமல் அது பாட்டு கீழே வந்திருக்கும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வெயிட் பண்ணி வேறு ஏதாவது நல்ல ஒரு லிக்விடிட்டி சோன் இருக்கான்னு பார்க்கும்போது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து இந்த இருக்குது பாருங்கள். ப்ரீவியஸ் டே வந்து இதோட லோ வந்து இந்த இருக்குது. ஸோ இதை நான் மார்க் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸில் போயிட்டு இதை நான் மார்க் பண்ணி இதான் ப்ரீவியஸ் டேவோட லோ. ஸோ இந்த ப்ரீவியஸ் டேவோட லோ மார்க் பண்ணியிருக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இன்னொன்றுனா இது 1 ஹவரோட லோ கரெக்டாக. இது வந்து 1 ஹவரோட லோ. ஏன்னா இது ஹையர் லோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ணலை. இது வந்து ஜஸ்ட் லிக்விடிட்டி கிராப் தான் பண்ணியிருக்கு. இப்போ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் விற்க மட்டும் தான் விட்டுருக்கோம், பிரேக் பண்ணலை. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் டக்குன்னு சடனாக உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்துட்டு மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இதை பிரேக் பண்ணுதா, இந்த லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கேண்டில் வந்து நல்லா பிரேக் பண்ணி கீழே போயிருந்தா தான் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் இங்கே அடுத்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க. வெறும் விற்க மட்டும் தான் இங்கே இருக்குது. அப்போது நல்லா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லாம் ஆகலை, ஜஸ்ட் லிக்விடிட்டி மட்டும் தான் கிராப் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே நான் வந்து 3 மினிட்ஸில் பார்த்துருந்தேன் அப்படின்னா டூஸ்டே வெயிட் பண்ணி இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே மார்க்கெட்டில் வந்து பையர்ஸோட என்ட்ரி வந்துருச்சு, ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. பையர்ஸோட என்ட்ரி இங்கே வந்துருச்சு, வால்யூம் இருக்குது. அண்ட் இதை பிரேக் பண்ண உடனே இந்த மேனிப்புலேஷன் ஆனதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கணும். இங்கே வால்யூம் வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி, பெரிய ஸ்டாப் லாஸ் தான். ஆனால் அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல வரும். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்களேன், அதுக்கப்புறம் கீழே வரவே இல்லை பாருங்கள். ஸோ இங்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆனால் தெரியாது, நமக்கு ஒரு தூரம் போகும் தெரியாது. பட் மேபி அன்னைக்கு அந்த டேவோட ஹை வரையும் எய்ம் பண்ணியிருந்தாலே போதும் உங்களுக்கு. அன்னைக்கு அந்த டேவோட ஹை எதுனா இதுதான். ஸோ இதுவரை எய்ம் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1:3 கிடச்சிருது. 1:3 தான் இங்கே
180 பிப்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே 0.05 மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 60 பிப்ஸ் கிட்ட, 60 இல்லை சாரி, ஒரு 80 90 பிப்ஸ் கிட்ட உங்களுக்கு $90 கிட்ட ரிஸ்க் வச்சுட்டு இங்கே நீங்கள் எய்ம் பண்ணியிருக்கலாம். 500னா ஒரு 250 260 பிப்ஸ் கிட்ட நீங்கள் இங்கே $260 கிட்ட நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஸோ இது சிம்பிள். நான் வெயிட் பண்ணியிருக்கணும், ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய ஃபாலோ பார்க்கும்போது நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல என்ட்ரி கிடச்சா மட்டும் எடுத்துருக்கலாம். பட் ஓகே, இந்த என்ட்ரி வந்து தப்பு கிடையாது தான். என்னோட A+ செட்டப் வந்து இங்கே ஒர்க் ஆகலை. பட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, திரும்ப இது எடுக்கும்போது நான் எடுக்கக்கூடாது. இது வந்து என்னோட சைக்காலஜி எஃபெக்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இதை எடுத்துருக்கு பார்த்தீங்களா, அப்போ வந்து திரும்ப ஒரு என்ட்ரி எடுத்தேன். தேவையில்லாத என்ட்ரி அது. நான் வெயிட் பண்ணி இந்த லோ மார்க் பண்ணி வச்சு எடுத்துருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ டியூஸ்டே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு எனக்கு. அண்ட் வெனஸ்டே பார்ப்போம். வெனஸ்டே வந்து பெருசாக எனக்கு என்ட்ரிக்கு காட்டல. ஏன்னா வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைலாம் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மணிக்கு இதான் எடுக்கல. அண்ட் இங்கே எனக்கு என்ட்ரியே பெருசாக மாட்டல. வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்காது. அது பாட்டு மேலே போயிருக்கும், மேலே போயிட்டு ஃபாலோ ஆகிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே போயிட்டு இது நான் பெருசாக வந்து மேனிபுலேஷன்லாம் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே பாருங்க, கீழே போகிற மாதிரி போயிருக்கு, திரும்ப கீழே போகிற மாதிரி போயிருக்கு, அடுத்து எகைன் மேலே போயிட்டு கீழே போகிற மாதிரி போயிருக்கு. இது மாதிரி இருந்தால் நான் எடுக்க மாட்டேன், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். அதனால் எடுக்கலை, வெனஸ்டே எடுக்கலை. வெனஸ்டே வந்து இது எடுக்கல. அண்ட் இங்கே இதுவுமே பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுவுமே வந்து எனக்கு மேனிபுலேஷன் நடக்கவே இல்லை. இங்கே மேனிபுலேஷன் நடந்திருக்கு, ஆனால் எப்போ நடந்திருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்களேன், மேனிபுலேஷன் நடந்திருக்கு, இவ்வளோ தூரம் வந்துருக்கு, நடக்கலை. அப்போ எப்போ நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இங்கே தான் நடந்திருக்கு. அது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா அன்னைக்கு அது சேம் டே தான். சேம் டே இங்கே இது வந்து 12 o'clock என்னோட ஜெர்மன் டைம் 12 o'clock வந்து 12 o'clock வந்து இது மேலே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போயிருக்கு. எந்த ஒரு மேனிபுலேஷன் நடக்கலை. அண்ட் இங்கே வந்து நைட்டு வந்து இங்கே நடந்திருக்கு, மேனிபுலேஷன் நடந்துட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து அழகா இது எடுத்த உடனே இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் மோஸ்ட்டாக கீழே வந்திருக்காது. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்திருக்கு கீழே. ஸோ நல்ல ஒரு பை ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. இது ஏன் வந்து இந்த வீக் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது 1 ஹவரில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே மண்டே வந்துட்டு ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சா, இங்கே டியூஸ்டே வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது டியூஸ்டேலேருந்து வெனஸ்டே தேர்ஸ்டே வரைக்குமே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஃபேஸில் வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா எதுவுமே தெரியாது. இங்கே லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னு தெரியும், லிக்விடிட்டி வந்து எடுத்துருக்கு மேலே தான் போகுதுன்னு தெரியும். பட் ஒரு நல்ல பையர்ஸோட வால்யூம் வந்து எங்கேயுமே வரல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இந்த இடத்துல, அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க கரெக்டா. அண்ட் இங்கே திரும்ப செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கு இன்னும் ஆகலை. இதை சொல்லலாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து டோக்கியோ ஓப்பன் டைம், அதனால ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. பட் நான் இதை கன்சிடர் பண்ணி தான் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து ஃபுல்லாக பை பார்த்துட்டு இருந்தேன் வெனஸ்டே. பட் எனக்கு வந்து பை மாட்டல. அண்ட் செல்லர்ஸ் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு வந்து எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இந்த லிக்விட்லாம் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு இங்கே இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சாச்சு. திரும்ப பையர்ஸோட என்ட்ரி எங்கே வந்தது அப்படின்னா தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்க, தேர்ஸ்டே வந்துட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் வந்து 3:30க்கு வந்து 3:30ங்கிறது வந்து 5:30ன்னு வச்சுக்கோங்களேன். 5:30 கிடையாது, 7 o'clock 7:30 அந்த டைம் நினைக்கிறேன். இது வந்துட்டு நியூயார்க் ஓப்பன் டைம். ஸோ நியூயார்க் ஓப்பன் டைமில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்கு. பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருக்கு. இப்போ இது மாதிரி ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா 1 மினிட்ல போய் பார்ப்பேன். நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது என்னோட ஸ்ட்ராட்டஜினால எனக்கு தெரியும் எப்போ போய் 1 மினிட்ல பார்க்கணும், எப்போ போய் 3 மினிட்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 1 மினிட்ல பார்த்து இங்கே தான் எடுத்துருக்கணும், இங்கே எடுத்துருக்கணும். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இங்கே தான் பையர்ஸ் வந்து ஃபுல்லாக என்ட்ரி ஆகிட்டாங்க அர்த்தம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஸ்கேனில் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் வந்து 500 பிப்ஸ் இருக்குது ஒரு 30 மினிட்ஸ் ஸ்கேனில். அப்போ இங்கே பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு சொல்லி தேர்ஸ்டேவே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃப்ரைடே வந்து நான் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஃப்ரைடே எதுக்கு வெயிட் பண்ணிட்டா இங்கே என்ட்ரி ஆகலை, ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்களா இல்லையா தெரியாது எனக்கு. அதனால இங்கே கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் ஃப்ரைடே வந்து பைக்கு தான் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பெருசாக நான் வந்து இங்கே லண்டனில் ஒரே ஒரு என்ட்ரி எடுத்தேன். லண்டனில் ஒரு என்ட்ரி எடுத்தேன். என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அப்புறம் இங்கே எடுத்தேன், இங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன். பட் ஃபுல்லாக கன்சால்டேட்டே ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இங்கேயே கன்சால்டேட் ஆச்சு. திரும்ப ஒரு 30 மினிட்ஸ் லோ ஃபார்ம் ஆகிட்டு அங்கே வந்து அங்கேயுமே என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை. 30 மினிட்ஸ் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அங்கேயுமே வந்து இப்போ 3 மினிட்ஸ்ல போய் பார்க்குறேன் அப்படின்னா பெருசாக இங்கேயே கன்சல்டேஷன் தான். இது மாதிரி கன்சல்டேஷன் இருந்தாலே முதல்ல என்னால் என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ என்ட்ரி எடுக்கலை. பட் பார்த்தீங்கன்னா நியூஸ் வேறு இருந்துச்சு ஃப்ரைடே, அதனால என்ட்ரி எடுக்கல. பட் திரும்ப பையர்ஸ் இருந்தால் நான் இங்கேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து பையர்ஸ் வந்து ஃபுல்லாக மார்க்கெட் என்ட்ரி ஆயிடுவாங்க. இங்கே மார்க்கெட்டில் இங்கே வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ எனக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹையர் ஹை இருக்குது, ஹையர் லோ இருக்குது, ஹையர் ஹை இருக்குது. இது லோயர் லோயர் ஹைனே வச்சுக்கோங்களேன், லோயர் லோயர் வச்சுக்கோங்களேன். லோயர் லோ ஃபார்ம் பண்ணாலுமே மார்க்கெட் வந்து உள்ள கன்சல்டேஷன் தான் இருக்குது. அப்போ இங்கே லோயர் ஹை ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இது கீழே பிரேக் பண்ணுவோம். அப்போ பிரேக் ஆகாது. மார்க்கெட் திரும்ப இங்கே வரையும் வந்துட்டு மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் இன்னும் புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ நான் இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மார்க்கெட்டில் பையர்ஸ் என்ட்ரி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே வெயிட் பண்ணேன். ஒரு நல்ல என்ட்ரியாக கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் உள்ள என்ட்ரி ஆயிருப்பேன். பட் என்ட்ரி எனக்கு கிடைக்கல, அதனால விட்டுட்டேன். ஸோ ஃப்ரைடே வந்து நல்ல புல்லிஷ் மொமெண்டம் மார்க்கெட் போச்சு, கன்சால்டேட் ஆச்சு. திரும்பி மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க, உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இந்த வீக் வந்துட்டு மண்டே நல்ல என்ட்ரி இருந்துச்சு. டியூஸ்டே வந்து ஃபுல் பேக்கு. வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சல்டேஷன். தேர்ஸ்டே வந்து திரும்ப பையர்ஸ் என்ட்ரி ஆகிட்டாங்க, நல்ல என்ட்ரி கிடச்சிது. ஃப்ரைடே என்ட்ரியே கிடைக்கல, பட் பையர்ஸ் வந்து ஃபுல்லாக என்ட்ரி ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ப்ரீவியஸ் வீக்கோட கோல்டு அனாலிசிஸு. ஸோ டுமாரோ வந்து எனக்கு பே அவுட் டே. மார்ச் 1ன்னு போட்டிருந்தாங்க, பட் எனக்கு தெரில சண்டே வந்து பே அவுட் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அரௌண்ட் ஒரு $300 கிட்ட, 330 கிட்ட இருக்குது. அரௌண்ட் 1.4%. ஸோ நான் அது பே அவுட் வந்து டுமாரோ இல்லைனா நாளைக்கு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு எடுத்துகிட்டு அது ஒரு வீடியோவாக போடுறேன். அப்படி இல்லைனா மண்டே வந்து நான் பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு வீடியோவாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.